ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/10/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். தீபாவளி சுப வேளையில் அவ்யக்த பாப்தாதாவினால் வழங்கப்பட்ட மகா வாக்கியம். தீபங்களுடைய தலைவன் இன்று தன்னுடைய தீப மாலையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த சைத்தன்ய தீபங்களினுடைய நினைவு சின்னமா ஜட தீபங்களினுடைய தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பக்தர்கள் ஜட சித்திரங்கள் மற்றும் ஜட தீபங்களோடு தீபாவளி கொண்டாடுவாங்க. சைத்தன்ய தீபமான நீங்க எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் தீபங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. தீபங்களினுடைய தலைவனோடு குழந்தையாகி சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதாவது தீபாவளி விழாவை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தீபமும் எவ்வளவு அழகாக பிரகாசிச்சிட்டு இருக்குது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில பிரகாசித்து கொண்டிருக்கும் தீபத்தை தான் பார்க்குறாங்க. இவ்வளவு பெரிய தீபாவளி வேறு எங்குமே இருக்க முடியாது. எவ்வளவுதான் அநேக ஸ்தூல தீபங்களை எரிய வச்சாலும், ஆனா அந்த மாதிரியான தீபமாலை எது அழியாததோ, அமர ஜோதி சொரூபமானதோ, அந்த மாதிரியான தீபமாலை வேறு எங்கு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அந்த மாதிரி தீபாவளி எதிரில் தீபராஜன் மற்றும் தீபராணிகள் அந்த மாதிரி சந்திப்பதை, அதாவது விழாவை எப்போதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பார்க்குறவங்களும் நீங்கள், கொண்டாடக்கூடியவங்களும் நீங்கள் தாங்கிறாங்க. பாப்தாதா குஜராத்தை சேர்ந்த தீபங்களை மட்டும் பார்த்துட்ருக்கல. பாப்தாதாவினுடைய எதிரில் பாரதம் மற்றும் வெளிநாடுகளினுடைய நாலாபுறங்களிலும் இருக்கிற சைத்தன்ய தீபங்கள் இருக்குது. 1000க்கும் மேலான சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. ஆகையினால கீழே 2-3 இடங்கள்ல முரளி கேட்டுட்டு இருக்கிறாங்க. கீழே இருக்கிறவங்க கீழே இருக்கல, பாப்தாதாவினுடைய கண்கள்ல இருக்கிறாங்க. இங்கே ஸ்தலத்துல இடம் இல்லை, ஆனா பாப்தாதாவினுடைய கண்கள்ல அந்த மாதிரி தீபங்களுக்கு எப்பொழுதுமே இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. இன்று தீபராஜன் தன்னுடைய அனைத்து தீபராணிகளுக்கும் அமர ஜோதியினுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. எப்பொழுதும் அமரராகுக. வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் புன்முறுவல் செய்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து டென்னிஸ் சகோதரி வந்திருக்கிறாங்க. இவர் ஒருவர் இல்லை, ஒருவரில் அநேகர்கள் இருக்கிறாங்க. நாலாபுறங்களும் இருக்கிற தேசத்தை சேர்ந்தவங்களும் நினைவு அப்படிங்கிற அன்பை வச்சிட்ருக்கிறாங்க. அந்த அன்பினுடைய ஆதாரத்தினால தூரமாக இருந்தாலும் நேர் எதிரிலேயே இருக்கிறாங்க. பாப்தாதா எல்லைக்கு அப்பாற்பட்ட தீபங்களின் தீப மாலையை பார்த்துட்ருக்கிறாங்க. மதுபனினுடைய முற்றத்தில் இன்று அநேக குழந்தைகள் பரிஸ்தாக்களினுடைய ரூபத்தில் தென்படுறாங்க. சாகார ரூபத்தின் சபையோ ரொம்ப சின்னது தான். ஆனால் ஒளி வடிவத்தில் இருக்கும் பரிஸ்தாக்களினுடைய சபை மிக பெருசு. இந்த பெரிய ஹால் ஒன்று கட்டிட்டு இருக்கீங்களே, அதுவும் சிறியது தான். கடலினுடைய குழந்தைகளின் எதிரில் எவ்வளோதான் பெரிய ஹாலை கட்டினாலும் கடலுக்கு சமமாக ஆயிடுவாங்க. பிறகு என்ன செய்வீங்க? ஆகாயம் மற்றும் பூமியை இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹாலில் நிரப்ப முடியுமா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய குழந்தைகள் 4 சுவர்கள் அப்படிங்கிற எல்லைக்குள்ளே எப்படி நிரப்ப முடியும்? அந்த மாதிரி நேரம் வரும். அப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹாலில் இந்த 4 தத்துவங்கள் 4 சுவர்களினுடைய வேலை செய்யும். சில சீதோஷ்ண நிலை மோசமாகும் காரணமாக கூட கூரை அல்லது சுவர்களினுடைய அவசியமே இருக்காது. எதுவரை பெரிய ஹாலை கட்டுவீங்க அப்படின்னு பாபா கேட்குறார்.
இந்த இயற்கை எதிர்காலத்தின் ஒத்திகையை இங்கேயே இறுதியில உங்களுக்கு காண்பிக்கும். நாலா பக்கத்திலும் எவ்வளவுதான் ஏதாவது தத்துவம் மூலமா சீற்றம் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும், இயற்கையினுடைய தலைவர்கள் நீங்க எங்கே இருப்பீங்களோ அங்கு இயற்கை தாசியாகி சேவை செய்யும். நீங்க இயற்கையை வென்றவராக மட்டும் ஆகணும். இயற்கை தலைவர்கள் உங்களை இப்பொழுதிலிருந்தே ஆவாகனம் செஞ்சிட்டு இருக்கு, அதாவது அழைச்சிட்டு இருக்குது. இந்த தெய்வீக நாள்ல இயற்கையானது தலைவர்களுக்கு மாலை அணிவிக்கும். எந்த மாலையை அணிவிக்கும்? சந்தன மாலையா அல்லது ரத்தினங்கள் வைரத்தினுடைய மாலையை அணிவிக்குமா? இயற்கை சகயோகத்தின் மாலையைத்தான் அணிவிக்கும். எங்கு இயற்கை வென்ற பிராமணர்கள் உங்களுடைய கால் இருக்குமோ, ஸ்தானம் இருக்குமோ, அங்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட முடியாது. வீட்டின் எதிரில் ஒரு 2 நஷ்டம் ஏற்படும், ஆனா நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எதிரில் தென்படும். புயல் வந்துட்டு இருக்குது, பூமி நகர்ந்துட்டு இருக்குது, ஆனா அங்கே ஈட்டி மாதிரியான சூழ்நிலை மற்றும் இங்கே ஊசிக்கு சமமான சூழ்நிலை. அங்கு கதறுவது இருக்கும், இங்கே ஸ்திரமானவர்களாக இருப்பீங்க. அனைவரும் ஸ்தூல மற்றும் சூட்சும ஆதாரத்தை பெறுவதற்காக உங்கள் பக்கம் ஓடி வருவாங்க. உங்களுடைய ஸ்தானம் புகலிடமாக ஆயிடும். அப்பதான் எல்லாருடைய வாயிலிருந்தும் ஆகா பிரபு உங்களுடைய லீலை அளவற்றது அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளியாகும். புண்ணியம் செஞ்ச நீங்க அடைந்திருப்பீங்க, நாங்க தெரிஞ்சுக்கல, இழந்தோம். இந்த வார்த்தைகள் நாலாபுறங்கள்ல இருந்தும் வரும். பிறகு நீங்க என்ன செய்வீங்க? உருவாக்குபவருடைய குழந்தைகள் உருவாக்குபவராக மற்றும் வரம் அளிப்பவராக ஆவீங்க. ஆனா இதுல கூட புகலிடம் பெறுபவர்களும் இயல்பாகவே வரிசைக்கரமாக இருப்பாங்க. யார் இப்பொழுதிலிருந்து இறுதி வரை அல்லது ஸ்தாபனையின் தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் சகயோக உணர்வுல இருந்திருக்கிறாங்க, விரோத உணர்வுல இருக்கல, ஏற்றுக்கொள்வது அல்லது ஏற்றுக்கொள்ளாதது அது வேறு விஷயம். ஆனா ஈஸ்வரிய காரியத்துல மற்றும் ஈஸ்வரிய குடும்பத்தின் மீது விரோத உணர்வு வைப்பதற்கு பதிலா சகயோகத்தினுடைய உணர்வு. காரியம் நல்லது மற்றும் காரியம் செய்பவர்களும் நல்லவங்க. இந்த செயல்தான் பரிவர்த்தனை செய்ய முடியும். அந்த மாதிரி விதவிதமான சகயோக உணர்வுள்ளவங்க அந்த மாதிரி அவசியமான நேரத்துல இந்த பாவனையின் பலனா அருகாமையின் முன் வரிசை எண்ணை பெறுவாங்க. அதாவது புகலிடத்தினுடைய அதிகாரியாக நம்பர் 1 ஆவாங்க. மற்றபடி இந்த பாவனையிலும் சதவிகிதத்தில் இருக்கிறவங்க அந்த சதவிகிதத்தினுடைய அனுசாரம் புகலிடத்தினுடைய அஞ்சலியை பெற முடியும். மற்றபடி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருந்துடுவாங்க. இப்பொழுது கூட பார்ப்போம், நீங்கள் செய்யும் காரியம் என்ன அல்லது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு பார்ப்போம். அனைத்தும் நடக்கும், அந்த நேரம் பார்த்துப்போம். அந்த மாதிரி நேரத்துக்காக காத்திருக்கிறவங்க புகலிடத்தினுடைய ஏற்பாடுகளின் அதிகாரியாகலாம் ஆக முடியாதுங்கிறாங்க பாபா. அந்த நேரத்திலும் பார்த்துக்கிட்டே இருந்துடுவாங்க. நம்முடைய வாய்ப்பு எப்பொழுது வருது அப்படிங்கிற இந்த காத்திருத்தலேயே இருப்பாங்க. மேலும் தூரத்துல காத்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும் மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகி சுப பாவனை சிரேஷ்டம் ஆவதற்கான விருப்பங்களினுடைய கரணங்களை நாலாபுறங்களில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு உலகத்துக்கு நன்மை செய்பவராகி அளிப்பீங்க. பிறகு எத்தனை விரோதி ஆத்மாக்களாக இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய வேதனை அடையும் அக்னியில தான் எரிஞ்சுக்கிட்டு இருப்பதாக நிம்மதியற்ற நிலையை அனுபவம் செய்வாங்க. மேலும் நீங்க சீத்தலா தேவிகளாகி
இரக்கம், தயை மற்றும் கிருபையினுடைய சீத்தள நீர்த்துளிகளால விரோதி ஆத்மாக்களையும் சீத்தளமாக்குவீங்க. அதாவது ஆதரவு அப்படிங்கிற அரவணைப்பை வழங்குவீங்க. அந்த நேரம் அவங்க உங்களுடைய பக்தர்களாகி அம்மா அம்மா அப்படின்னு அழைச்சிக்கிட்டே விரோதியிலிருந்து மாறி பக்தனாக ஆயிடுவாங்க. இவங்க உங்களுடைய கடைசி பக்தர்கள். அப்படி விரோதி ஆத்மாக்களுக்கும் இறுதியில பக்தி நிலையினுடைய அஞ்சலியை அவசியம் கொடுப்பீங்கிறாங்க பாபா. வரமளிப்போராகி பக்தன் ஆகுக அப்படிங்கிற வரதானத்தை வழங்குவீங்க. இருந்தாலும் அவர் உங்களுடைய சகோதரன் தான் இல்லையா? அப்படி சகோதரத்தினுடைய உறவை வைத்து நடந்துப்பீங்க. அந்த மாதிரி வரமளிப்பவராக ஆகியிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி இயற்கை உங்களை வரவழைச்சிட்டு இருக்குது, அதே மாதிரி நீங்கள் அனைவரும் தன்னுடைய அந்த சம்பன நிலையை வரவழைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. அவங்க லட்சுமியை ஆவாகனம் செய்வாங்க, அழைப்பாங்க. மேலும் நீங்கள் என்ன ஆவாகனம் செய்கிறீங்க? அவங்களும் செல்வத்தினுடைய தேவியை ஆவாகனம் செய்கிறாங்க. நீங்கள் அனைவரும் செல்வந்தன் ஆகுக அப்படிங்கிற அந்த நிலையின் ஆவாகனம் செய்யுங்க. அந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி தீபாவளியினுடைய தீபங்களுக்கு எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய செல்வந்தன் ஆகுக அப்படிங்கிற குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் அமரஜோதி ஆகுகங்கிற குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுபபாவனனுடைய பலனை கொடுக்கக்கூடிய வரதானி மகாதானி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தீதி தாதியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? விசேஷமா இன்னைக்கு பிரம்ம பாபா இப்போ பார்த்துட்டு இருக்கிறார். இன்று பிரம்ம பாபாவோடு ஜெகதாம்பாவும் வந்திருக்கிறாங்க. பிரம்ம பாபா மம்மா 2 பேரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? இன்றைய நாள்ல அம்மாவை நினைவு செய்கிறாங்க இல்லையா? ஆகையினால ஜெகதம்பா மற்றும் பிரம்ம பாபா என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு விசேஷ ரூபத்துல ஜெகத் அம்பாள் மற்றும் சைத்தன்ய எதிர்காலத்துல லட்சுமி ஆகிறவங்க தன்னுடைய விசேஷ சகயோகிகள், தன்னை மாதிரி சகோதரி சகயோகி துணவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்தின் தோழிகள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை பருவம் நினைவிற்கு தான் இல்லையா? இன்று தன்னுடைய தோழிகளை பாப்தாதாவினுடைய காரியத்தில் சகயோகம் கொடுக்கறதில்ல, எப்பொழுதும் வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லுங்க ஐயா அப்படிங்கிற நடைமுறை பாடத்தின் காரியத்தை பார்த்து குஷி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாய் தந்தை தன்னுடைய ராஜ வம்சத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜ சபை எதிரில் வருது. எவ்வளோ அலங்கரிக்கப்பட்ட சபை. அஷ்ட தேவதைகள் அவங்க அவங்களுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எவ்வளோ சேவையினுடைய ஆசனத்தில் அருகில் இருக்கீங்களோ அந்த அளவு ராஜ சிம்மாசனத்திலும் அருகில் இருக்கீங்க. இங்கே தபசியா மற்றும் சேவைதான் ஆசனம் மற்றும் அங்கே ராஜ்ய பாக்கியத்தினுடைய சிம்மாசனம். இங்கே தபஸ்யா மற்றும் சேவைதான் ஆசனம் மற்றும் அங்கே ராஜ்ய பாக்கியத்தினுடைய சிம்மாசனம். அப்படி யார் எப்பொழுதும் தபஸ்யா மற்றும் சேவையினுடைய ஆசனத்தில் இருக்காங்களோ அவங்க எப்பொழுதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக ஆகிறாங்க. இங்கே எந்த அளவு சேவையினுடைய சகயோகியாக எப்பொழுதும் இருக்கிறாங்களோ அந்த அளவே அங்கே ராஜ்யத்தில் எப்பொழுதும் துணைவராக கூட இருப்பாங்க. எப்படி இங்கே ஒவ்வொரு காரியத்திலும் பாப்தாதாவினுடைய நினைவில் துணைவனாக இருக்கிறாங்க,
அதே மாதிரி அங்கே ஒவ்வொரு காரியத்திலும் குழந்தை பருவத்தில் தொடங்கி ராஜ்யம் செய்வதின் ஒவ்வொரு காரியத்திலும் உடன் இருப்பவராக இருக்கிறாங்க. ஆயுளிலும் தன்னை மாதிரியே இருப்பவங்க. ஆகையினால படிப்பில், விளையாட்டில், சுற்றி வருவதில், ராஜ்யத்தில், ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை மாதிரியே உடன் இருக்கும் துணைவர்களாக இருப்பாங்க. ஒருவேளை இங்கே ஏதாவது காரியத்திலும் நினைவின் மூலம் துணைவராக ஆகிறாங்க அப்படின்னா அங்கேயும் அனைத்து காரியத்திலும் துணைவராக ஆவதில்லை. சில காரியத்தில் துணைவராக இருக்கிறவங்க, மேலும் சில காரியத்தில் தனியாக இருக்கிறவங்க. சில காரியத்தில் அருகாமையில் இருப்பாங்க, சில காரியத்தில் தூரமாக இருப்பாங்க. யார் எப்பொழுதும் அருகாமையில், எப்பொழுதும் துணைவனாக, எப்பொழுதும் சகயோகியாக, எப்பொழுதும் தபஸ்யா மற்றும் சேவையின் ஆசனத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அங்கேயும் எப்பொழுதும் உடன் இருக்கிறாங்க. அப்படி நினைவில் வருது இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. எப்படி இங்கே ஆன்மீக வாழ்க்கையில், ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் சிறு வயது வாழ்க்கையிலிருந்து இறுதி வரை துணைவர்களாக இருக்கீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. குழந்தை பருவத்தினுடைய துணைவர்கள், இறுதி வரையிலும் துணைவர். அதே மாதிரி பிரம்மா ரூபத்தில் யார் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒவ்வொரு காரியத்தில், ஒவ்வொரு சரித்திரத்தில், ஒவ்வொரு சேவையின் நேரத்தில் துணைவர்களாக இருந்தாங்க, அவங்க எதிர்காலத்திலும் துணைவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்தது டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குஜராத்தினுடைய உண்மையான சேவாதாரிகள், உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்லுங்க, அல்லது ஆன்மீக சேவாதாரின்னு சொல்லுங்க. ஆன்மீக சேவாதாரி அப்படின்னா உண்மையான சேவாதாரி. குஜராத்தினுடைய ஆன்மீக சேவாதாரிகளிடம் என்ன விசேஷம் இருக்குது? எவரடி. ஸ்தூல சேவையிலையோ எவரடியாக இருக்கீங்க. ஏன் அப்படின்னா சேவையின் என்னென்ன விதவிதமான சாதனங்கள் இருக்குது, அதில் எங்கு அழைப்பு இருக்குதோ அங்கு சென்றடைகிறாங்க. ஆனால் மனதின் எண்ணங்களிலும் எந்த எண்ணத்தை தாரணை செய்ய விரும்புகிறீங்களோ அதுலேயும் எப்பொழுதும் எவரடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த நேரத்திலே செய்யணும். இதைத்தான் எவரடின்னு சொல்கிறது. மனதினுடைய எண்ணங்களிலும் எவரடி, சமஸ்கார மாற்றம் செய்வதிலும் எவரடி, ஆன்மீக சம்பந்தம் தொடர்பு வைத்து நடந்து கொள்வதிலும் எவரடி. அந்த மாதிரி எவரடியாக இருக்கீங்களா அல்லது நேரம் எடுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சமஸ்காரத்தை அகற்றுவதில் மற்றும் சமஸ்காரத்தை ஒத்துப்போக வைக்கிறதுல நேரம் எடுக்குதா, இதுலேயும் எவரடியாக ஆகுங்க. ஏன் அப்படின்னா குஜராத்தினுடைய நடனம் மிகவும் பிரபலமானது. ஒன்று நடனம் ஆடுறது, இன்னொன்று நடனம் ஆடுறதுல இணைந்து ஒத்து போவது. எப்படி நடனம் ஆடுவதில் திறமை நிறைந்தவர்களாக இருக்கீங்க, அதே மாதிரி தந்தையோடு சமஸ்காரத்தை இணைப்பதிலும் உங்களுக்குள்ள உயர்ந்த சமஸ்காரத்தை இணைப்பதிலும் திறமை நிறைந்தவர்களாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சமஸ்காரத்தை இணைத்து ஒத்துப்போக வைப்பது தான் மிகப்பெரிய நடனம். அந்த மாதிரி நடனம் ஆடுறீங்களா? இன்று நீங்கள் அனைவரும், இப்பொழுதே நாங்கள் அனைவரும் எப்பொழுதுமே சமஸ்காரத்தை இணைத்தும் நடனம் ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை வைங்கிறாங்க பாபா. இன்றைய தினம் லட்சுமியின் கூடவே உங்களுக்கும் பூஜை நடக்குது, தாயின் கூடவே குழந்தைகளுக்கும் நடக்குது. எந்த ரூபத்தில் நடக்குது? லட்சுமியோடு சேர்த்து கணேசரனுடைய பூஜையும் செய்கிறாங்க. கணேசர் குழந்தை தான் இல்லையா? அப்படி லட்சுமியினுடைய பூஜை மட்டும் கிடையாது, ஆனால் நீங்கள் அனைவரும் கணேசர், அதாவது புத்திவான் ஆவீங்க. 3 காலங்களினுடைய ஞானம் நிறைந்தவங்க. இதை தான் கணேசர், அதாவது புத்திவான், அறிவாளி அப்படின்னு சொல்கிறது. மேலும் கணேசரை தான் விக்ன விநாசக், அதாவது தடைகளை அழிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி யார் 3 உலகங்கள் மற்றும் மும்மூர்த்திகளினுடைய ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் தடைகளை அழிப்பாங்க. ஆகையினால நீங்க ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கீங்க, மேலும் தடைகளை அழிப்பவராகவும் இருக்கீங்க. ஆகவே பூஜை நடக்குது. அப்படி இன்று உங்களின் பூஜையினுடைய தினம் உங்கள் அனைவருடைய தினமும் தான் இல்லையா? ஆகையினால எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடை ரூபமாகாமல் தடைகளை அழிப்போராக ஆகுங்க. ஒருவேளை வேறு யாராவது தடை ரூபம் ஆகிறாங்கன்னா நீங்கள் தடைகளை அழிப்போராக ஆயிடுங்க. பிறகு தடைகள் அழிஞ்சிரும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆகையினால இதை செய்ய வேண்டியதாக ஆனது அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் தடைகளை அழிப்பவனுடையது கிடையாது. தடைகளை அழிக்கிறவங்க சூழ்நிலையை மற்றும் பிரச்சனைகளை மாற்றம் செய்கிறவங்க. நீங்க அந்த மாதிரி தடைகளை அழிப்பவரா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. குஜராத் மாநிலம் ஒருவேளை விக்ன விநாசக்காக ஆயிடுச்சு அப்படின்னா பிறகு எந்த விதமான தடையின் பேச்சே இருக்காது, பெயர் அடையாளம் கூட இருக்காது. எப்போ உங்களுடைய படைப்பு எல்லைக்கு உட்பட்ட சூரியன் இருளை அகற்ற முடியும் அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட மாஸ்டர் ஞான சூரியன் நீங்கள் இதை அகற்ற முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எப்படி குஜராத் சேவையில் நம்பர் 1 இருக்குது, அதே மாதிரி தடைகளை அகற்றுவதிலும் நம்பர் 1 ஆயிடுங்க. அப்போ பரிசு கொடுப்போம், மிக நல்ல பரிசு கொடுப்போம். தந்தையினுடைய பரிசாக என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் குஜராத்துக்கு கொடுங்கிறாங்க. தீபாவளி மற்றும் புது வருடத்துக்கான வாழ்த்துக்கள். 27/10/1981 அன்றைக்கு இரவு 1:30 மணிக்கு சொல்கிறாங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு புது வருடம்தான், ஆனால் ஒவ்வொரு நேரமும் புதுசு. ஆகையினால ஒவ்வொரு நேரத்திலும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம், புதிய சேவைக்கான திட்டம். ஒவ்வொரு நேரமும் புதியது. இந்த புதுமைக்கான நிரந்தரமான பாராட்டுகள். மக்களுக்காக புது வருடம், மேலும் உங்களுக்காக இது புது யுகம். மேலும் புது யுகத்தில் ஒவ்வொரு நேரமும் உற்சாகம் இருக்கிற காரணத்தினால உற்சவம் இருக்குது. ஒவ்வொரு நேரமும் தீபாவளி, ஒவ்வொரு நேரமும் உற்சவம். ஏன் அப்படின்னா உற்சவத்தினுடைய அர்த்தமே உற்சாகம் ஊட்டக்கூடியது. இந்த பிராமண வாழ்க்கை தான் உங்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியது. இதில் ஒவ்வொரு நேரமும் குஷினுடைய ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி புதிய நாள், புதிய வருடம், புதிய வினாடி, எண்ணம் என்று சொன்னாலும் ஒவ்வொரு புதிய ரூபத்துக்கும் வாழ்த்துக்கள். தீபாவளியும் கொண்டாடினீங்க, புது வருடத்தையும் கொண்டாடினீங்க. இரண்டிற்குமான சங்கமம் ஆயிடுச்சு. குஜராத்தை சேர்ந்தவங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க. ஏன் அப்படின்னா சங்கம யுகத்திலும் சங்கமத்தை கொண்டாடினாங்க. நல்லது, அழியாத வாழ்த்துக்கள் பாபா சொல்கிறாங்க. வரதானம். தன்னுடைய அனாதி ஆதி சொரூபத்தினுடைய நினைவு மூலம் பந்தனமற்றவர் ஆகும் மற்றும் ஆக்கக்கூடிய மர்ஜீவா ஆகுக. பாபா சொல்றாங்க, மர்ஜீவா ஆகணும் அப்படின்னா தன்னுடைய அனாதி ஆதி சொரூபத்தின் நினைவு மூலமா பந்தனம் அற்றவராக ஆகணும் மற்றும் ஆக்கணும். எப்படி தந்தை கடனாக எடுக்கிறார், பந்தனத்தில் வர்றதில்லை, அந்த மாதிரி மர்ஜீவா ஜென்மம் எடுத்த குழந்தைகள் நீங்க உடலின் சமஸ்காரத்தின் சுபாவத்தின் பந்தனத்தில் இருந்து விடுபட்டவராக ஆகுங்க. எப்போ விரும்புகிறீங்களோ, எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி தன்னுடைய சமஸ்காரத்தை உருவாக்கிக்கிங்க. எப்படி தந்தை பந்தனமற்றவராக இருக்கிறார், அதே மாதிரி பந்தனமற்றவராக ஆகுங்க. மூலவதனத்தினுடைய நிலையில நிலைத்திருந்து பின்பு கீழே வாங்க. தன்னுடைய அனாதி ஆதி சொரூபத்தை நினைவில் இருங்க. அவதரிக்கும் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து காரியம் செஞ்சீங்க அப்படின்னா மற்றவர்களும் உங்களை பின்பற்றி செய்வாங்க.
ஸ்லோகன்: நினைவினுடைய உள் உணர்வு மூலம் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் மன சேவையாகும். நினைவினுடைய உள் உணர்வு மூலமா வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கணும். அதுதான் மன சேவைங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.